வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். ரொம்ப நாளாக எனக்கு உத்தராட்ச கொட்டை போடணுன்னு ஆசை. அதை நான் போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு தயக்கம். ஏன்னா நான் சிக்கன் மட்டன் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். உத்தராட்ச கொட்டை போட்ட கடைசியில் அதை சாப்பிடலாமா வேண்டாமா, அதனால் நான் போடாமையே இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு ஐயம். பொதுவாக நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்குவ நிலை. அந்த பக்குவ நிலை இருந்தாவே போதும். நம்மளுக்கு ஒரு திராட்சை கட்டையை போட்டோன்னே நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றது இல்லை. அதே போல் அசைவம் ஆன்மீகத்துக்கு எதிரானதும் அல்ல. நம்ம ஒரு உணவு பழக்கங்கள் நம்மளுக்கு உடல் உணர்ச்சி தூண்டலாம் ஒழிய குணத்தை மாற்றாது, பண்பை மாற்றாது. அந்த உணவு பழக்கத்தினால் நம்ம கெட்டு போக மாட்டோம். நம்ம ஒரு உணவை சாப்பிட்டோன்னே நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படின்னாக்கா, இன்னொரு உணவை சாப்பிட்டாக்கா நம்ம நல்ல மனிதர்களாக மாறிவிடுவோம். இப்போ இது நம்ம ஒரு மாயை தான். உத்தராட்ச கொட்டை போட்டுட்டு நீங்கள் நான் யாருக்கு புலால் உண்ணக்கூடாது, எந்த சமயத்தில் புலால் உண்ண வேண்டாம் அப்படின்றனாக்கா, திருவருட்பாவை படித்து கொண்டு பாடிக்கொண்டு நம்ம அசைவ உணவை தொடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு செரிமானமாகுது, விரும்புகிறீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்குதுனாக்கா எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக உண்ணலாம். உணவு என்பது உடலுக்கான எரிபொருளே தவிர நம்மளுக்கு அது செரிமானமாகி வெளியே போயிடும், அவ்வளோதான். மற்றபடி அதனால் உங்களுக்கு உங்கள் ஆன்மீக விஷயத்திலேயோ உங்கள் ஞானத்திலேயோ அறிவிலேயோ கண்டிப்பாக குறைபாடு வராது. உங்கள் அறிவை மயக்கக்கூடிய கஞ்சா, அபீன், மது பழக்கம், புகைப்பழக்கம், அதே போல் சில அரசியல் கட்சிகளோட துர்போதனைகள், சில சாமியார்களோட வேண்டாத போதனைகள், அவங்க அதை செய்யணும் இதை செய்யணும் இப்படி செய்யணும், இல்லைன்னா நரகந்தான் சொர்க்கந்தான் சொல்லக்கூடிய பயமுறுத்தல்கள், இதுக்கு செவி சாய்க்காதீங்க. இயல்பாக மனிதராக வாழுங்கள். இதுதான் தமிழ் மரபு. சித்தர்கள் பாடலெல்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அதுலேயும் சிவவாக்கியார் இந்த புலால் உண்ணதை வச்சு எள்ளி நகையாடி இருப்பார். அதை பற்றிய காணொலியும் பிறகு போடுகிறேன். நன்றி, வணக்கம்.